அல்லது சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு எலும்பை பார்க்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமொழிகள். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். அல்லேலூயா. ஆமா, குட் நியூஸ் strengthen your bones. உன்னுடைய எலும்புகளை புஷ்டியாக்குறது நற்செய்தி. என்ன செய்தி? உலகத்துல 2 செய்தி இருக்கிறது. ஒன்னு துர்ச்செய்தி, இன்னொன்னு நற்செய்தி. பேட் நியூஸ் அண்ட் குட் நியூஸ். உங்க காதுல என்ன நியூஸ் அதிகமா கேட்கறீங்க? நீங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க. சோத்ரம். அல்லேலூயா. என்ன முழிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க. உங்க காதுல என்ன நியூஸ் அதிகமா உள்ள விடுறீங்க? உங்க காதுல என்ன நியூஸ் அதிகமா போகுது? குட் நியூஸா பேட் நியூஸா? நான் சிரிக்கிறீங்க, பார்த்து முழிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க. என்ன நடக்குது? ஆமா, கச்சிட்டுமே இந்த வாசனத்தை கிட்ட. ஆமா 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 ஆமா, நிறைய காது விட்டு கேட்கறதே எந்த நியூஸ் தான்? நம்ம சொல்லவே மாட்டீங்களா? பேட் நியூஸ். அப்ப நீங்க பேட் நியூஸ் கேட்டா உன் எலும்புகளில சத்துவ குறைஞ்சிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய காதுல என்ன நியூஸ் அதிகமா கேட்கணும்? சொல்லவே மாட்டீங்களே. குட் நியூஸ் சொல்லுங்க. குட் நியூஸ், நல்ல செய்தி. பின்னால இருக்கிறவங்க கேட்கல, அவங்களுக்கு என்ன செய்தி அக்கா? குட் நியூஸ். அம்மா, பின்னால இருக்கிற தலைவருங்களை என்ன நியூஸோ? அல்லேலூயா. ஆமா, நிறைய டிவி தந்தா குட் நியூஸை காட்டிலும் பேட் நியூஸ். பக்கத்தில் இருக்கிற பேசி கட்டினா போதும், அவன் அவ்வளோதான், எல்லாம் பேட் நியூஸ். இன்னைக்கு பேட் நியூஸை கேட்டு 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 அவன் கெட்டான், இவன் கெட்டான், இவன் கெட்டான், அவன் கெட்டான். சாத்திரம். அதில் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது இன்னைக்கு. இந்த வேலை, வேற வேலையே கிடையாது அவனுக்கு. சாத்திரம். இங்கே கருத்தாங்க, அங்கே கருத்தவன். ஆமா, ஒத்தனுக்கு அவன் விரோதின்னா 10 பேருக்கு விரோதி ஆக்கிறான். அது மாதிரி ஒரு கேரக்டர்ஸ், நியூசன்ஸ் கேரக்டர் அது. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன தெரியுமா இது? என்ன தெரியுமா? அப்படி சொல்ல 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 அவன் பலவீனம் அடைவான். பலனடையாது. நான் சொல்லட்டும், நீ காதிலே குட் நியூஸை கேட்க பழகி கொள்ளுங்கள். பேட் நியூஸ்க்கு என்ன கொடுக்காத காதை. ஒரு வேலை அப்படி வந்துச்சு எனக்கு காதில், ஏய் பேட் நியூஸே உள்ளே போவாத, வெளியே போடா அப்படின்னு வெளியே அனுப்பிச்சிடணும். அதில் கேட்டு கேட்காம பார்த்து பார்க்காம நிறைய பேர் இந்த பேட் நியூஸை கேட்ட உடனே அப்படியே சுர்றியார் அப்படியே அப்படியே சொன்னானா, இதெல்லாம் பேட் நியூஸுங்க. சோத்திரம். அல்லேலூயா. பேட் நியூஸ்க்கெல்லாம் சர்றன்னு ஏறுது பாரு கோபம். அடல ஏறக்கூடாது. ஏன்னா நானும் கர்த்தர் எப்படி இருக்கிறேன்னு உனக்கும் கர்த்தருக்கு தெரியும். என்னை பற்றி எந்த பேட் நியூஸ் வந்தாலும் டோன்ட் கேர். ஏன்னா கர்த்தருக்கும் நான் எப்படி இருக்கிறேன். இதெல்லாம் யாரோ ஒருத்தர் சொல்லி அப்படி சொன்ன, கிரண் பாஸ்டர் அப்படியா கேட்டு பேட் நியூஸ் கேட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீ என்ன கேளு. நான் அதுக்கு தான் நிறைய பேச பழகவே மாட்டேன். நிறைய பேர்கிட்ட நிறைய பேச மாட்டேன். ஏன்னா பேசினா அதுல 50 பேச்சு இருந்தா அதுல 2 பேச்சு தான் நல்ல பேச்சு இருக்கும், 48 பேச்சு பேட் நியூஸ் இருக்கும். காது அசுத்தாயிடும், நான் பலவீனம் ஆயிடுவேன். இந்த கதையெல்லாம் வேணாம். எதனா உருப்படுற கதை தான் சொல்லு. சோத்திரம். டைரக்டா உருப்படுற கதை தான் பேசு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்களா சும்மாவே வாயை விட்டுனுப்பாங்க, தெரிஞ்ச மாதிரியே தெரியாத கூட விட்டுனுப்பான். அப்படியெல்லாம் விடாத, நல்ல உண்மையா இருக்கணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சரி, குடும்பத்துக்காக ஒரு வசனம் படிக்கணும். அதை மட்டும் படிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். நீதிமொழிகள் 12:3. ஆமா, சகோதரிகள் சகோதரிகளுக்காக இந்த வசனம். அது கல்யாணம் ஆன தாய்மார்களே உங்களுக்காகமா வாசிங்க. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான். நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நம்ம அதுக்குதாமா
குணசாலியான ஸ்திரீ. 4 தமிழ்ல. ஓகே வாசிங்கம்மா. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்பு உரிக்கியாயிருக்கிறாள். என்ன உருக்கி? ஏமா பின்னால் சொல்லுங்க, என்ன உருக்கி? யாருனால எலும்பு உருக்கி? அதுல இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்கு தெரியுமா? எலும்பு உருக்கிக்கு கேன்சர்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்களா? கேன்சர்னு போட்டிருக்கு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இன்னொரு வருஷம் படியம்மா, புரியல என்ன பார்த்துனுக்குறாங்க. குணசாலியான ஸ்திரீ. ஏம்மா யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கை தூக்குங்கம்மா. கல்யாணம் பண்ணிக்கிறேங்க எல்லாரும், அம்மா மாதிரி, தாய் மாதிரி, அக்கா மாதிரி. ஏன்னா கையை மேலே வரமாட்டுதே. ஆமாம், நீ குணசாலியான ஸ்ரீயா? நீ குணசாலியான ஸ்ரீ அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரனுக்கு எப்படி இருக்கணும்? கிரீடமாய். அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் இப்படி இருக்கணும். ஆமாம், உங்கள் வீட்டுக்காரனை கூப்பிட்டு கேட்டால் தான் தெரியும் நீ கிரீடமாகறியா எலும்புரிக்கி ஆகிறியா. அல்லேலூயா சொல்லுங்க. அதுல 2வது லைன் படிக்குமா? இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவளுக்கு எலும்புரிக்கியாய் இருக்கிறாள். எலும்பு உரிக்கியாய். அம்மா எலும்பை உச்சிராதீங்கம்மா. நீங்க குணசாலியான மனைவிகளா இருந்தீங்களானா உங்க வீட்டுக்கார எலும்பு நல்ல புஷ்டியா இருக்குமா. வீட்டுக்கார எலும்பெல்லாம் உரிச்சிடாதீங்கம்மா. குணசாலியான தாய்களா இருங்க. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆண்டவர் முதலாவது திருப்தி ஆக்குகிறார். சொல்லுங்க. 2வது ஆண்டவர் நம்மளை எலும்புகளை நிலமுள்ளதாய் மாட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 3வது நீர் பாய்ச்சலான தோட்டமாய் இருப்பாய். சொல்லுங்க, கைப்பிடிச்சி. என்ன தோட்டம்? ஆமா, தண்ணி கட்டின தோட்டம் சொல்லுங்க. நம்ம பாஷையில் தண்ணி கட்டின தோட்டம். தண்ணி இல்லாத தோட்டம் என்ன ஆகும்? நீங்களே சொல்லுங்கயா. தண்ணி இல்லாத தோட்டம் என்ன ஆகும்? காஞ்சி போகும். பலன் கிடைக்குமா? தண்ணி கட்டின தோட்டம் பச்சையா இருக்கும். எப்படி இருக்கும்? பச்சையா இருக்கும். எப்பவுமே பூக்கள் பூத்து கொண்டிருக்கும். திருப்பி காய்கள் இருக்கும், பலன்கள் இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஆமா. நீ எந்த தோட்டமா இருக்கணும்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என்ன தோட்டம்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் இருப்பீர்கள். நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் யார் இருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தரை நம்புகிறவர்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனம் நீங்க வீட்டில் வாசிச்சு கொள்ளுங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பார்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பான். அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அவன் நீர் பாய்த்த தோட்டமாய் இருப்பான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்களா தெரியும். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்கணும் அப்படின்னா இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தான் இருப்பீங்க. இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் காய்ந்து போன தோட்டமாக இருப்பீங்க. பைபிள் வாசிப்பு இல்லை, ஜப வாழ்க்கையும் இல்லை, பரிசுத்த வாழ்க்கையும் இல்லை, தேவனோட உறவாடுகிற வாழ்க்கையும் இல்லை, தேவனோட பேசுகிற ஒரு வாழ்க்கையும் இல்லை, தேவனோட நடக்கிற ஒரு வாழ்க்கையும் இல்லைன்னு சொன்னால் நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்க முடியாது. அதுக்கு மாறாக காய்ந்து போன தோட்டமாக இருப்போம். எத்தனை பேர் காய்ந்து போன தோட்டமாக்கணும் ஆசை? யாருக்குன்னு ஆசை இருக்குமாம்மா? யாருக்குமே இருக்காதுமா. அவன் குடிச்சிட்டு அங்கே அந்த செவுட்டு காவாயில் விழுந்திருப்பான். அவனை கேட்டு பாருங்க, எப்படா இருக்கணும்? நான் காவாயில் இருந்தால் கூட சொல்லுவான் நான் நீர்ப்பாய்ச்சல். எப்படி இருப்பான்? காவாயில் விழுந்துட்டு இருக்கிற எப்படி இருப்பாம்மா? சோத்திரம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ஆசைப்பட்டா இல்லை, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா. கடைசியாக 4வது வற்றாத
நீர் ஊற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா பாருங்க, நல்ல இந்த சின்ன சின்ன குழிகள் இருக்கிறதான தண்ணீர் காய்ந்து போகலாம். ஆமாம், காவாயில் போகிற தண்ணீர் எல்லாம் வற்றி போகலாம். பார்க்கும்போது இன்னும் அநேக நதிகளில் இருக்கிற தண்ணி எல்லாம் நின்று போகலாம். ஏரியில் இருக்கிற தண்ணீரெல்லாம் நின்று போகலாம். ஆனால் வீட்டில் இருக்கிற தண்ணீர் மாற்றம் ஊறிட்டே இருக்கும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், ஊர்ட்டு தோண்ட தோண்ட தண்ணி என்னாகும் சொல்லுங்க, தோண்ட தோண்ட ஊறினே இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடிலாம் கிணம் இருக்கும். அந்த கிணத்துல பம்பு செட்டெல்லாம் வச்சு தண்ணியை அதிகமாக ஃபுல்லாக இருக்கும், கிணம் நிரம்பி இருக்கும். ஆமாம், மோட்டரை வச்சு தண்ணி அடித்து எல்லாம் எடுத்துட்டு பாதி காலி பண்ணுறங்க. மறுநாளைக்கு வரத்துக்குள்ளே எவ்வளோ தண்ணி எடுத்தீங்களோ அவ்வளோ தண்ணி மீண்டும் வந்துட்டு இருக்கும். பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? எங்களுக்கு என்ன தெரியும், எல்லாம் போர் வந்துச்சு கிணத்துல, நாங்கள் எங்கே பார்த்தோம்? ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பாருங்க, வேணும்னா அது எப்படி வந்துச்சு? ஊற்றுகள் கர்த்தர் திறந்தார். ஊட்டு என்று சொன்னால் அது குறையவே குறையாது. அந்த ஊட்டில் தண்ணினா என்ன இருக்கும்? ஊறினே இருக்குங்க. அப்படி உன்னையும் ஊட்டாய் கர்த்தர் மாட்ட போகிறார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சங்கீதம் 104:10, யோவான் 4:14, இதெல்லாம் நீங்கள் ஊட்டை பற்றி நாம் எழுதி கொள்ளலாம். ஊட்டுகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நான் செய்திக்குள்ளே கன்க்ளூஷனுக்குள்ளே வர நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை நடத்தினா 4 காரியம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டேன் லாஸ்ட்டில். நம்பர் 1, சொல்லுங்கம்மா, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்தினாரானா திருப்தி ஆக்குவார். சொல்லுங்க, என்ன ஆக்குவார்? ரெண்டாவது, உங்க எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். மூன்றாவது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா இருப்பீங்க. நாலாவது, வற்றாத நீரூற்றை போல நீங்க இருப்பீங்க. கர்த்தர் உங்களை நடத்தினா. ஆனால் யாரை நடத்துவார்? அங்கே தான் நின்றுட்டு இப்போ செய்தி கன்க்ளூஷன் அங்கே தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நடத்துறாருன்னு சொல்லிட்டோம், ஆனால் யாரை நடத்துவாரு? அதான் ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை நீங்கள் திறப்புனீங்களா, கர்த்தர் யாரை நடத்துவாரு? ஆமாம், சோறு துண்ணாம உபவாசங்கிறவங்களாவா? உபவாசங்கிற மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறவங்களையா யாரை நடத்துவாரு அப்படின்னு பார்த்தா 6, 7, 8 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சிங்களா, இந்த காரியங்கள், இந்த வசனங்களில் இருக்கிற காரியங்களை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவர்களை நடத்துவார். அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார், அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார், அவர்களுக்கு நீதியை கொடுப்பார், அவர்களுக்கு மகிமையை கொடுப்பார். 8, 9, 10 வசனத்தில் அவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு நீதியையும் வெளிச்சத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டோடைய மகிமையும் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் சொல்கிறாரு, நான் உங்களை நித்தமும் நடத்துகிறேன். கன்க்ளூஷன் கொண்டு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் 6, 7 வாசிக்கணுமே கன்க்ளூஷன் ஆகணும்னா. 6, 7 வாசிக்காமல் கன்க்ளூஷன் ஆகுமா? வாசிமா 6, 7 வசனங்கள். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதையும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதையும் பசியுள்ளவனுக்கு, ஆமாங்க, பசி உள்ளவனுக்கு என்ன பண்ணணும்? தொடுத்து விட்டுறணும். அப்படியா? பசி உள்ளவனுக்கு என்ன கொடுக்கணும்? ஆகாரத்தையும் உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்னென்ன பண்ணோம்? அக்கிரம நுகத்தை உடைக்கணும். அக்கிரமத்தில் இருக்கிறவங்களை கர்த்தருக்குள்ள நடத்துகிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். பாவம் செய்கிறவனை பாவத்திலிருந்து கண்டித்து உணர்த்தி பரிசுத்தத்துக்குள்ள நடத்துகிற ஒரு வாழ்க்கை இருக்கணும்.
பாவம் செய்கிறவனை என்கரேஜ் பண்ணி அவனுக்கு மீடியேட்டர் வேலைலாம் செய்யணும் அப்படின்னு இருக்குதா? என்ன செய்யக்கூடாது? பாவத்தை கட் பண்ணி விடணும், பாவத்தில் இருக்கிறவனுக்கு பரிசுத்தத்துக்கு திருப்பணும். அப்படி குணம் யாருக்குதோ அவர்களை கர்த்தர் நடத்துவார். ரெண்டாவது, உன்னோட ஆகாரத்தை தேவைப்பட்டவனுக்கு கொடுக்கணும். மூன்றாவது, வஸ்திரம் இல்லாதவனை பார்த்தா வஸ்திரத்தை கொடுக்கணும், ஏழைகளை பார்த்தா சேர்த்து கொள்ளணும். உன்னுடைய பங்காளியை பார்த்தா ஒளிஞ்சிக்கணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? ஒளிஞ்சிக்காம, மூஞ்ச காட்டாம, மூஞ்ச இப்படி அப்படி திருப்பாம நல்லா இருக்கணுமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, ஏழைகளை, தரித்திரர்களை, ஒருமைப்பட்டவர்கள், சிறுமப்பட்டவர்களை பார்க்கும்போது அவர்கள் மேலே இரக்கமுள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்படியேப்பட்டவர்களை கர்த்தர் அவர்களுக்கு என்னவா இருப்பாராம்? வெளிச்சமாக இருப்பாராம். அதுக்கு அர்த்த வசனம் இருக்குது, வீட்டில் போய் வாசிமா. அவர்களுக்கு கர்த்தரே வெளிச்சமாய் ஆவாராம். அவர்களுக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுப்பாராம். கர்த்தர் அவர்கள் என்ன பண்றாராம்? நித்தமும் நடத்திடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. முன்னாடி நீதி நடக்குமா, பின்னாடி கர்த்தருடைய மகிமை நடக்குமா? போட்டுக்குதா? அதை முன்னாடி வெளிச்சமும் ஆரோக்கியமும் நீதியும் நியாயம் நடக்குமா, பின்னாடி தேவனுடைய மகிமை அவங்களுக்கு பின்னாடி நடக்குமா? அப்போ எத்தனை பேருக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க? முன்னாடி நீதி, பின்னாடி மகிமை. ஆமாம், இது ரெண்டு நடத்தினா அந்த நடுவில் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை நித்தமும் நடத்துவேன். எத்தனை பேர் நடத்தணும்னு ஆசைப்படுறீங்க? கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தணும்னா நீ என்ன வந்துடணும்? சென்டருக்கு வந்துடணும். முன்னாடி நீதி நடக்கணும், பின்னாடி மகிமை பின்னாடி வரணும். யாருக்கு இது வரும் அப்படின்னா, இப்போ சொன்னனே, மூஞ்சை காட்டாத இருக்கிறவங்களுக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் எலும்புருக்கி, நிறைய பேர் எலும்புருக்கி. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு உங்கள் ஆகாரத்தை சந்தோஷமாக கொடுங்க. ஆமாம், நிறைய பேர் ஆமாம் சாப்பிட்ட உடனே வாந்தி வந்துடும். ஏன்னா தெரியுமா? நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ட ஆகாரம் வாந்தி வந்துச்சுன்னா அவங்க போட்டவங்க சரியான மனப்பான்மையில் போடலன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு அது? நீங்கள் வேணுச்சுதான் பாருங்கள். ஆமாம், அப்படியே ஒரு மாதிரி நினச்சின்னு போட்டான்னா, ஆமாம் அவங்க அப்படியே வயிறு வேகிற மாதிரி, ஸ்தோத்திரம், போட்டனே துன்புட்டானே, ஆமாம் அப்படியே வாந்தி வந்துடும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் நம்ம இருக்கவே கூடாது. ஒரு சிலருக்கு ஐயோ எதுவுமே கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி வாழ்க்கை ஆண்டவர் நடத்த மாட்டாருங்க. தாராளமாக இருக்கணும் கர்த்தருக்காக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த மாதம், இந்த வருஷம், நம் ஜீவனுள்ள நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளை நடத்தட்டும். ரெடியாக இருக்கீங்களா நடக்கிறதுக்கு? அப்போ நான் ஏஞ்சிருங்க. ஏஞ்சியா தான் நடக்க முடியும். கர்த்தரோடு நடக்கணும். இது வரைக்கும் யாரோட நடந்தீங்களே எனக்கு தெரில, யாரோட முன்னா வச்சு நடந்தீங்களே எனக்கு தெரில, உன் முன்னாடி யார் நடந்தாங்களோ எனக்கு தெரில பிரதர், உன் பின்னாடி யார் வந்துருக்கிறாங்களோ எனக்கு தெரில. ஆனால் இன்னைக்கு வெளிச்சமும் ஆரோக்கியமும் நீதியும் நியாயம் உனக்கு முன்னாடி நடக்கணும், உனக்கு பின்னாடி தேவனுடைய மகிமை நடக்கணும். அல்ல, அதுக்கு நடுவாக நீர் இருக்கணும். எல்லா கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பலாம். கண்ணை மூடிட்டு நம் இருதயத்தை திருப்புங்க. ஏசப்பா, இது வரைக்கும் நான் சிங்கிளாக நடந்துட்டேன், இது வரைக்கும் என் ஃப்ரெண்டை நம்பி நடந்துட்டேன், இது வரைக்கும் உறவினரை நம்பி நடந்துட்டேன், இவங்கள பார்த்து நடந்துட்டேன், சினிமா ஹீரோயினை நம்பி நடந்துட்டேன், ஹீரோக்களை ஃபாலோ பண்ணி நடந்துட்டேன். ஐயா இன்றைக்கி தான் கேட்டேன், எனக்கு இந்த 4 ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஐயா. வெளிச்சமும் வேணும், ஆரோக்கியமும் வேணும், நீதியும் வேணும், உங்களுடைய மகிமையும் எனக்கு வேணும். என் வாழ்க்கையில் திருப்தி வேணும். என் எலும்புகள் நிலமுள்ளதாய் மாட்டுங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக நான் மாறணும். எப்பொழுது வட்டாத நீரூற்றை போல என்னை மாட்டுங்க சுவாமி. என்னை நீ நடத்துங்க சப்பா, என்னை நீ நடத்துங்க டேடி, என்னை நீ நடத்துங்கப்பா. எல்லாம் ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாம் கண்களை மூடி ஒப்பு கொடுப்பீங்களா? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபமானுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஜெபமானுங்க பார்க்கலாம். கேட்கலையே? சத்தம் கேட்கலையே? உயர்த்தி ஜெபமானுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபமானுங்க. கர்த்தாவே என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க. என் பிசினஸை நடத்துங்கன்னு சொல்லுங்க. என் வியாபாரத்தை நடத்துங்கன்னு சொல்லுங்க. என் கை வேலை நடத்துங்கன்னு சொல்லுங்க. அவர் நடத்தினார் என்று சொன்னால் திருப்தி இருக்கும். அவர் நடத்தாமல் திருப்தி இருக்காது. கர்த்தர் உங்களை நடத்தும் போது அவர் திருப்தியாய் நடத்துவார். குறைகள்
கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். உன்னை ஒப்புக்கொடு சகோதரனே. நீ பிரசங்கத்தை கேட்டு சந்தோஷமா வெளியே போறதல்ல, பிரசங்கத்துக்கு உன்னை அப்ளை பண்ணி கொண்டு கடந்து செல்ல வேண்டும். பிரசங்கத்துக்கு உன்னை கீழ்ப்படிய செய்ய வேண்டும். அது கர்த்தருடைய வார்த்தை, அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது, அந்த வார்த்தைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஓ, வறட்சியா இருக்குதா? பயப்படாதே சகோதரனே. அந்த வறட்சியில கர்த்தர் உன்னை நடத்தணும்னா கர்த்தருக்கு உன் வாழ்க்கையை கொடுத்து விடு. உன் வாழ்க்கையை கொடுத்து விடு. உன்னை ஆளுக பண்ற பாவத்தை எடுத்து போட்டு விடு. பாவத்தை உதறி தள்ளிவிடு. பாவத்தை உதறி தள்ளிவிடு. கர்த்தருக்கு உன் வாழ்க்கை ஒப்புக்கொடு. கர்த்தருக்கு வாழ்க்கை ஒப்புக்கொடு. கர்த்தருக்கு வாழ்க்கை ஒப்புக்கொடு. ராஜா, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன், என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. கடந்த 2 மாசம் எங்களை நடத்தினீரே, இந்த 3ஆம் மாசம் கூட நடத்தும். இந்த வருஷம் எல்லாம் எங்களை நடத்தும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்கள் யாரை பார்த்து நடந்தோமோ, யாருடைய லீடிங்கில் நடந்தோமோ, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்களை நீரே நடத்தணும். பரிசுத்த ஆவியானவரே நீர் நடத்தணும். உம்முடைய வசனமே எங்களை நடத்தணும். உம்முடைய நீதி நியாயங்களே எங்களை நடத்தணும். உம்முடைய மகிமையை எங்களை நடத்தணும். அப்பா, அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில வந்துருங்கப்பா. ஓ ரீமா கபா ஷதரமா, ஒவ்வொரு வாழ்க்கையில வந்துருங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில சிறகட்டும் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கை பெருகட்டும் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கை பிளஸ் ஆகட்டும் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யுங்கப்பா. பெரிய காலை செய்யும். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு நல்ல சத்தமா கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம்.